வந்து போயா. ஹலோ பட்டோஸ், இன்னைக்கு நம்ம சுந்தர்சியோட அரண்மனை 4 படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் வந்த சீரீஸ்லேயே 4ல் ஃபஸ்ட்டு இது உண்மையிலே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 2, 3 எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறப்ப இந்த 4th பார்ட்டு தான் உண்மையிலே பெஸ்ட்டு. என்னென்ன மிஸ்டேக்லாம் அதில் பண்ணியிருந்தாரோ அதை ஃபுல்லாகவே சரி பண்ணி இந்த படத்தை உண்மையிலே ஒரு சிறப்பான காமெடி அண்டு ஹாரர் மூவியாக தான் கொடுத்துருக்காரு. இந்த படத்தோட மிகப்பெரிய பலமே என்னைய கேட்டிங்கன்னா தமிழ்நாடு தான் சொல்லுவேன். உண்மையிலே அவங்க வர்ற சீன்ஸில், அதுவும் பர்டிகுலராக அந்த எமோஷ்னல் சீன்லாம் செம்மையாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா வெறும் கிளாமருக்கு மட்டும் கிடையாது, நான் ஒரு சிறந்த நடிகை அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்கும் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். உங்களுக்கு இந்த 4 பார்ட்டில் எந்த பார்ட்டு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பூசாரி அவரோட பொண்ணு ஊருக்கு திருவிழாக்கு வந்திருக்காங்க. அவங்கள ஓடையில் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போதே இந்த திருவிழாக்கு அப்படி என்னப்பா சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்டோமா, அது வேற ஒன்றும் இல்லைம்மா, இங்கே பாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய சாத்தான் இருந்துச்சு. அந்த சாத்தான் பார்த்தீங்கன்னா யாரை கொள்ளுதோ அதோட உருவத்தையே எடுத்து அதால் போக முடியும். அப்படிப்பட்ட சாத்தானை வதை செஞ்ச திருவிழா தான் இது அப்படின்னு சொன்னோன்னே, என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க பயந்துட்டு கேட்குறாங்க. கையை தண்ணிக்குள்ளே விளையாண்டுட்டே கையை ஆட்டிகிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்களோட கை அங்கேருந்த ஒரு மரக்கட்டையில் கிழிச்சு கையில் ரத்தம் வந்துடுது. ரத்தம் வந்தோடனே அதை அப்படியே தண்ணியில் கழுவி விட்டுட்ருக்காங்க. நீ ஒன்றும் பயப்படாதம்மா, அந்த பாக்கெல்லாம் எப்பயோ அடைச்சிட்டாங்க, அதை ஒரு திருவிழாவாக கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அவர் ஓட்டிட்டு வந்த ஓடையோட கம்பு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு பானையில் அடித்து அது கரெக்டாக லாக் ஆகிருக்கும். மல்லு கட்டி பிடுங்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு உள்ளே அடைச்சிருந்த பாக்கு வெளியே வந்துடுது. வெளியே வரும்போது கரெக்டாக இந்த பொண்ணும் அந்த ரத்தத்தை அழுமுனதுனால அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை கொன்றுட்டு அந்த பொண்ணோட உருவத்தில் உட்காந்துருந்தோம்னா இவர் டக்குன்னு மந்திரத்தை சொல்லி அதோட ஆன்மாவை ஒரு குடுவையில் போட்டு அடைச்சிட்டு, நீ அநியாயமாக என் பொண்ணை கொன்னுட்ட, என் பொண்ணு செத்துட்டான்னு சொல்லி தெரிஞ்சா என் பொண்டாட்டி செத்துருவா, அவங்க 2 பேரும் இல்லாத உலகத்தில் என்னாலே வாழ முடியாது, உனக்கு தண்டனை என்னன்னா நீ இனிமேல் என் பொண்ணாவே என் கூட வாழ்ந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்மாவை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அதோட அந்த கதை நின்றுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு சுந்தர்சியை காட்டுறாங்க. அவரோட தங்கச்சி பேர் தான் பார்த்தீங்கன்னா செல்வி. 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் லவ் பண்ண பையனோட ஊரை விட்டு போனவங்க இப்போ வரைக்கும் எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் இவர் இன்னும் தங்கச்சி மேலே உசிரே வச்சிட்ருக்காரு. தங்கச்சியோட பேரை கேட்டாலே அந்த பேர் உள்ள பொண்ணுக்கே அந்த அளவுக்கு ஓடி போய் உதவி செய்கிற அளவுக்கு பாசம் வச்சிருக்கவருக்கு கரெக்டாக அந்த தங்கச்சியை காமிக்கிறாங்க. நம்ம தமனாக்கு கல்யாணம் ஆகி அழகான 2 குழந்தைங்க, மூத்தது பொண்ணும் சின்ன ஒரு பையனும் இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டும் அவங்களும் லவ்வபிள் ஃபேமிலியாக சூப்பராக இருக்கும்போது அவர் அன்னைக்கு காலையில் ஜாக்கிங் போகிறாரு. ஜாக்கிங் போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பிரசிடெண்ட்டோட பையன் வீடியோ கேமரா வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்டோம்னா, யூடியூப் சேனலுக்காக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேனே அப்படின்னு சொன்னோன்னே அவர் கொஞ்சம் தூரம் ஓடிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துல ஒரு புகையாக வருது. அந்த புகைக்குள்ளேருந்து ஒரு கை அவரை இழுத்து டம்முன்னு கீழே போட்டால் அவர் ஸ்பாட்லேயே டெட்டு. ஆனால் அவரோட உருவத்தில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நேராக ஒருத்தர் வீட்டுக்கு வராரு. அந்த உருவத்தை பார்த்த உடனேவே நாய் குலைக்க ஆரம்பித்தா அந்த நாயில் ஒன்றை அடித்து கொன்றுறாரு. கொன்னுட்டு நேராக வீட்டுக்குள்ளே வந்தால் அவர் தமனாவை பார்த்து, குழந்தைங்க எங்கே அப்படின்னு கேட்டால், ஓ குழந்தைங்கள பிரிஞ்சு கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாதா, எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்க, அதுக்கப்புறம் குழந்தைங்கள நான் எங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக கிஸ் கொடுக்க வந்தால் இவங்க டக்குன்னு விலகுறாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஊர்க்காரவங்க 3 பேர் வேகமாக ஓடியாந்து அம்மா அம்மா அம்மான்னு கத்துறாங்க. கரெக்டாக நம்ம தமனா வெளியே ஓடி வந்தோம்னா என்னாச்சுன்னு கேட்டால், அம்மா உங்கள் வீட்டுக்காரங்க இறந்து கிடக்கிறாருமா, என்னன்னு சொல்லி உடனே பாருங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வெளியே ஓடுறத காமிக்கிறாங்க. கரெக்டாக அங்கே வீடியோ கேம் எடுத்துகிட்டு இருந்த பையன் உள்ளுக்குள்ளேயே நாய் குலைச்சிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். நாய் குலைச்சிட்டு இருக்க இடத்துல போய் பார்த்தோம்னா கிணத்துக்குள்ளே நம்ம தமனா தூக்கு போட்டு தொங்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் அவங்களோட பொண்ணு தலையில் அடிபட்டு ரத்த வெள்ளத்தில் கிடக்குறாங்க. இந்த விஷயத்த அப்படியே நம்மளுக்கு சுந்தர்சிட்ட சொன்னோம்னா அவர் அலறி அடிச்சுட்டு இந்த ஊருக்கு அரண்மனைக்கு வராங்க. இந்த அரண்மனைக்கு வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னு சொல்லி கேட்டோம்னா, இல்லைங்க அவங்களோட ஹஸ்பண்ட் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு, அந்த கவலை தாங்காமல் உங்கள் தங்கச்சி தூக்கு மாட்டி இறந்துட்டாங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன நீங்கள் எப்போ வருவீங்கன்னு சொல்லி தெரியாததுனால எல்லா சடங்குகளும் நாங்களே முடிச்சு அவங்கள அடக்கம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த பாப்பா பார்த்தீங்கன்னா கோமா ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. அந்த சின்ன பையன் மட்டும் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே பபுள்ஸ் விட்டுட்ருக்கான். பபுள்ஸ் விட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பபுள்ஸ் ஃபுல்லாக
மறுபடியும் மொத்தமாக ஒரு உருவம் எடுத்து பெரிய பபிள்ஸாக வந்து நிற்கிது. அதில் ஒரு உருவம் பயங்கரமாக தெரிகிறத பார்த்தோன்னே அலறி அடிச்சுட்டு அந்த பையன் அங்கேருந்து ஓடி வந்தால் கரெக்டாக சுந்தர்சி வந்து தூக்கிக்கிறாரு. இவர் தாங்க உங்கள் தங்கச்சியோட சின்ன பையன், பெரிய பொண்ணு தான் இப்போ தலையில் அடிபட்டு கோமாவில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அங்கே வந்து நம்ம ஹீரோயின் ராஷிகண்ணாவை காட்டுறாங்க. அவங்க டாக்டருக்கு படிச்சிருந்தாலும் அங்கே வசதி ஹாஸ்பிட்டல் இல்லாததுனால வீட்லேயே வச்சு அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அந்த அரண்மனையை வேலை செஞ்சு நல்லபடியாக்கி விற்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம யோகி பாபுவும் விடிவி கணேஷையும் பார்ட்னர் சேர்த்துட்டு நம்ம தமனாவோட வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா இந்த அரண்மனையை பாதி அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருப்பார். மீதி அமௌண்ட் கொடுக்காததுனால இந்த அரண்மனைக்கு சொந்தக்காரரான ஜெய் கணேஷும் அவரோட பேத்தியான ராஷிகண்ணாவும் அதே வீட்லேயே அரண்மனையில் தங்கியிருக்காங்க. நம்ம சுந்தர் சீக்கின் இருக்கிறது அவங்களோட அத்தை கோவை சரலா தான். அதனால் அவங்களையும் கூப்பிட்டுட்டு தான் இங்கே அரண்மனைக்கு வந்திருக்காரு. இந்த அரண்மனையை விற்று எப்படியாவது இவருக்கு பணத்தை செட்டில் பண்ணணும்னா நம்ம கோவை சரலா ஐடியா கொடுக்குறாங்க. எப்பா நம்மள்கிட்டே பணம் கிடையாது, நீ இதை ரெடி பண்ணி விற்று பணம் கொடுக்குற அளவுக்கு இல்லை, பேசாமல் இந்த அரண்மனைக்கு சொந்தக்காரர் இந்த ஹீரோயின் ராஷிகநாதன், நீ பேசாமல் அவனை லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிட்டேன்னா இந்த அரண்மனை மொத்தமும் உனக்கே சொந்தமாயிடும்ல அப்படின்னு ஐடியா கொடுத்தா நம்ம யோகி பாபுவும் விடிவி கணேஷும் இந்த ஐடியா நல்லா இருக்கே, இதையே நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு லவ் லெட்டர் எழுதி ப்ரொப்போஸ் பண்ண போனால் ஒரு பயங்கரமான அமானுஷ உருவம் வந்து இவங்க 2 பேரையும் அடித்து துவம்சம் பண்ணுறதை பார்த்து அங்கே இருக்க கோவை சரலாம் மிரண்டு போயிடுறாங்க. யாருடா இது, இப்படி ஒரு உருவம் வந்து இவங்களை இப்படி போகவே விடாத அளவுக்கு விரட்டுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம ராஷிகண்ணா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதே பயங்கரமான உருவம் அங்கே வருது. அதை பார்த்துட்டு இவங்க மிரண்டு போய் அங்கேருந்து அலறி அடித்து ஓடுறாங்க. அதே மாதிரி நம்ம சுந்தர்சிக்கு என் தங்கச்சி கண்டிப்பாக தூக்கு போட்டு இறந்துருக்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா அவள் வந்து எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கா, எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நான் இந்த மாதிரிலாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் கண்டிப்பாக இவள் செஞ்சுருக்க வாய்ப்பே இல்லை, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர்கிட்ட போய் விசாரிக்கிறாரு. அவர் ஒரே விஷயந்தான் சொல்கிறாரு, அப்பா ஹஸ்பண்டு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்க, அதனால் ஒய்ஃபு தூக்கு மாட்டி இறந்து போயிட்டாங்க. இதை பார்த்து பயந்து போன பொண்ணு தடுமாறி விழுந்து தலையில் அடிபட்டு இப்போ கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டா அப்படின்னா இது எப்படி சார் இன்சிடென்ட் எல்லாமே ஒரே டயத்தில் நடக்கும்? எனக்கு இந்த கேஸை நீங்கள் ரீஓப்பன் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி கோவமாக கத்தி விடுறாரு. அங்கே இருக்க கான்ஸ்டபிள் சொல்கிறாரு, சார் வேற ஒன்றும் இல்லை சார், 2 நாளில் வந்து திருவிழா வருது சார், அந்த திருவிழா 10 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது சார், அந்த திருவிழாக்காக ஊரில் இருக்கவங்க ஃபுல்லாக இங்கே வந்து இருப்பாங்க சார், அந்த டென்ஷனில் இருக்காரு சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், 2 நாளில் திருவிழா முடியட்டும் சார், இந்த கேஸை மறுபடியும் என்னன்னு சொல்லி பார்ப்போம் சார் அப்படின்னு சமாதானம் பண்ணி அனுப்பி வச்சா பிரசிடென்ட்டோட பையனோட இவர் காட்டுக்குள்ளே அந்த காரில் வந்துட்டுருக்காரு. எனக்கு என்ன சந்தேகம்னா அவள் இறந்துருந்தா அப்படின்னு சொல்கிற அதே நேரத்தில் அந்த ஊர்க்காரவங்க 3 பேர் பார்த்தீங்கன்னா அவள் ஹஸ்பண்ட் இறந்ததை பார்க்கறதுக்காக கூட ஓடி வந்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எனக்கு இது சரியாக தப்பான்னு சொல்லி புரியலை அப்படின்னு சொன்னோம்னா, சார் அவங்க குடிகாரங்க சொல்கிறது பொய் கிடையாது சார், அவங்க சொல்கிறது உண்மைதான் சார், ஏன்னா நானும் அந்த டயத்தில் அங்கே இருந்தேன் சார், கேமராவில் எடுத்துகிட்டு இருக்கும்போது கரெக்டாக அக்கா வெளியே ஓடி வந்ததை நானும் பார்த்தேன் சார், அதுக்கப்புறம் தான் சார் உள்ளே போய் பார்த்தேன் அவங்க கிணத்துக்குள்ளே இறந்து கிடந்தாங்க சார். அப்படின்னா நீ சொல்கிறது எனக்கு புரியலை, இது எப்படி நடந்திருக்க சாத்தியம் அப்படின்னா பார்த்தீங்களா சார், நீங்களே நம்பலை, அதனால தான் சார் போலீஸ்கிட்ட சொல்லலை, எங்கள் அப்பாட்ட சொன்னோம்னா திருவிழா முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி நீ எதுவும் உளராத பேசாமருன்னு சொல்லிட்டார் சார் அப்படின்னு சொல்லும்போது இவர் வீடியோ கேமரா எடுத்திருக்கதை காமிப்பார். கரெக்டாக அவர் ஓடி வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கனக்குள்ளே கேமராவை ஜூம் பண்ணி பார்த்தா ஒரு சாமியார் அங்கே நிற்பார். இது யார் இங்கே சாமியார் நின்று என்னோட மாப்பிள்ளையை ஒத்து பார்த்துட்டு இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, சார் இவர் தான் சார் உங்கள் தங்கச்சி இறந்தப்போ மார்ச்சோரியிலேயே நான் பார்த்தேன் அப்படின்னா கரெக்டாக அங்கனக்குள்ள ஒரு பயங்கரமான அமானுஷ உருவம் இவங்க கார் மேலே ஏறி டகன்னு சவுண்டு போட்டால் அந்த பையனோட வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மிரண்டு போய் நிற்கும்போது அந்த உருவம் காட்டுக்குள்ளே ஓடுது. நம்ம சுந்தர்சி இறங்கி அதை விரட்டிட்டு ஓடுறாரு. இந்த பையன் காரை எப்படியாவது ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா அந்த புகை அப்படியே காரை சுற்றி மூடுது. காரை சுற்றி மூடினோடனே இவர் வைப்பர் போட்டு பார்த்தா வெளியே இருக்கிறது தமனாவோட உருவம். மிரண்டு போய் தப்பிச்சு போகலான்னு காரை ஸ்டார்ட் பண்ணால் உள்ளுக்குள்ளே அந்த உருவம் வந்து அப்படியே டக்குன்னு அந்த சீனை பிளாங்க் பண்ணால் நம்ம சுந்தர்சி தேடி பார்த்துட்டு அந்த உருவத்தை காணோன்னு இங்கே வந்து பார்க்குறாரு. இங்கே காரையும் காணோன்னே சரி ஓகே அந்த பையன் கிளம்பி போயிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளம்பி போயிடுறாரு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா மறுநாள் ஒரு நாய் ஷூவை தூக்கிட்டு வர்றதை பார்த்து அங்கனக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு சொல்லி போய் பார்ப்போன்னு பார்த்தா அந்த ஜீப்பு பயங்கரமாக ஆக்சிடென்ட் ஆகி அங்கே இருக்க மரத்துக்கு மேலே அந்த பையன் இறந்து கிடக்கிறான். உடனே போலீஸ் வந்து ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணுது. அந்த பையனை கடைசியாக பார்த்தது நீ தான், எனக்கு ஓ மேலே தான் சந்தேகமாக இருக்குன்னு சொல்லி சொன்னோம்னா, சார் நான் சொல்கிறது புரியலையா, எனக்கு அந்த சாமியார் மேலே தான் சார் சந்தேகமாக இருக்குது, என் தங்கச்சி வீட்டுக்காரி இறந்த இடத்துலேயே அவள் இருந்திருக்கான், இப்போ இந்த பையனோட வீடியோ கேமராலையும் பார்த்தீங்கன்னா அவரோட மூஞ்சி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அங்கனக்குள்ள கரெக்டாக சாமியார் நின்று ஒளிஞ்சு நின்று எட்டி பார்க்குறத பார்த்தோம்னா அப்படியே நம்ம சுந்தர்சி விரட்டிட்டு போகிறாரு. காட்டுக்குள்ளே அவர் டக்குன்னு மறைஞ்சிடுறாரு.
மொத்த போலீஸ் டீமும் அவர் எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு தேடிட்டு போகுது. அவரோட கல் மண்டபத்துக்குள்ளே போய் பார்த்தோம்னா அவர் பூஜை பண்ணுற இடத்துல இறந்து போன நம்ம தமனா, அவரோட ஹஸ்பண்டு, அது மட்டும் இல்லாமல் பிரசிடெண்ட்டோட பையன் எல்லாரோட ஃபோட்டோவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவரோட தங்கச்சி பொண்ணு கோமாவில் இருக்க அந்த பொண்ணோட ஃபோட்டோவும் இருக்குது. அதை பார்த்தோன்னே மிரண்டு போனவர் டக்குன்னு வேகமாக வீட்டுக்கு போய் தான் தங்கச்சி பொண்ணை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. அங்கே போய் அவங்களோட தங்கச்சி பொண்ணு இருந்த ரூமை மட்டும் மாற்றிட்டு ராசிகண்ணாட்ட, இப்போ இந்த ரூமில் மாற்றிருக்காது, நீ யாருக்கும் சொல்லாத, நீ பத்திரமா கூடயே இருந்து பாப்பாவை பார்த்துப்போ, நான் இந்தா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே இருக்க விஓ ஆஃபீஸ்க்கு போகிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த பாப்பா பிறந்த தேதி 15/6. இறந்து போன நம்ம பிரசிடெண்ட்டோட பையனும் அதே தேதியில் தான் பிறந்திருக்கான் அப்படின்னோடனே நேராக விஓ ஆஃபீஸில் போய் பர்த் சர்டிஃபிகேட்டை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தோம்னா அந்த பையன் கரெக்டாக பாப்பா பிறந்ததுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி அதே தேதியில் கரெக்டாக பிறந்திருக்கான். ஆஹா, இதில் ஏதோ சம்திங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அதே தேதியில் இன்னொரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது பிறந்திருக்காங்களான்னு சொல்லி தேடி பார்க்குறாரு. தேடி பார்த்தா அதில் இருக்க அட்ரஸ்க்கு இவர் நேராக கிளம்பி போனோம்னா அங்கே கான்ஸ்டபிள் வந்து, சார் இங்கே என்ன சார் பண்ணுறீங்க, இது பாலடைஞ்ச வீட்டுக்குள்ளேன்னு கேட்டால், இது யார் வீடுனா, இது நம்ம இன்ஸ்பெக்டரோட வீடு தான் சார், அவர் இப்போ வீடு மாதிரி பக்கத்து வீட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே இவர் அலறி அடிச்சு நேராக அந்த இன்ஸ்பெக்டர் இப்போ எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை தேடி போகிறாரு. நம்ம சாமியாரும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவர் எங்கே இருக்காருன்னு சொல்லிட்டு தேடி போய் பார்த்தோம்னா அவருக்கு ஸ்டேஷன்லேருந்து ஃபோன் வந்து அவசரமாக ஸ்டேஷனுக்கு வருவார். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனில் இருக்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இறந்து போன பிரசிடெண்ட்டோட பையன் உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவனோட கைரேகையே தான் இருக்குது, வேறு யாரோடது இல்லைன்னா அது எப்படி அவனே அடிச்சுட்டு செத்தான், இதில் ஏதோ தப்பாக தெரியுது, அந்த சாமியார் தான் எல்லாத்துக்கும் காரணங்கிறப்ப ஸ்டேஷன் பக்கத்தில் சாமியார் நின்று ஒளிஞ்சு வேடிக்கை பார்க்குறத பார்த்தோன்னே துப்பாக்கி எடுத்துகிட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் விரட்டுறாரு. எப்படியாவது இன்ஸ்பெக்டரை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம சுந்தர் சியும் நேராக இங்கே ஸ்டேஷனுக்கு வராரு. என்ன ஒரே ஒரு விஷயம்னா நம்ம இன்ஸ்பெக்டருக்கு முதுகில் ஒரு சிவப்பு கலர் மச்சம் இருக்கதா பார்த்துருப்பாரு. அதே மச்சம் இறந்து போன பிரசிடெண்ட்டோட பையன் அவனோட உடம்புல இருந்துச்சுன்னொன்னே நம்ம ராசிகண்ணாக்கு ஃபோன் பண்ணி கேட்பாரு, நம்ம பாப்பா உடம்புல சிவப்பு கலரில் மச்சம் இருக்கான்னு சொல்லி கேட்டால் அவங்க தேடி பார்த்துட்டு ஆமாம் சிவப்பு கலரில் மச்சம் இருக்குது அப்படின்னோடனே இவங்க 3 பேருக்கு இருக்க ஒற்றுமை அதுதான். அப்போ கண்டிப்பாக இன்ஸ்பெக்டர் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு தான் இவர் கஷ்டப்பட்டு காட்டுக்குள்ளே தேடி அலைஞ்சா ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நம்ம சாமியார் அவரை மயக்கி அங்கே இழுத்துட்டு போய் வேலைலாம் வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தா கரெக்டாக நம்ம ஹீரோ வந்து நம்ம சாமியாரை அடித்து தள்ளி விட்டுட்டு வேலை வச்சு குத்த போனவரை காப்பாற்றினா, நீ அவரை கொல்ல போகிற, தயவு செய்து என்னை விட, நான் அவரை காப்பாற்றணும்னு சொல்லி சாமியார் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அங்கே திரும்பி பார்த்தா அந்த போலீஸ்காரரோட உருவம் அப்படியே உடம்பு அந்தரத்தில் பறக்குது. அவரை காப்பாற்றாமல் நீ கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே இருந்த வேலில் அவரோட உடம்பு சக்குன்னு விழுந்து ஸ்பாட்லேயே இறந்துடுறாரு. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சீனில் சாத்தானை அடக்கிற ஒரு பூசாரியை காமிச்சாங்க இல்லையா, அவர் இங்கே திருவிழாக்கு வந்திருக்கும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக கலசத்தை ஒத்து பார்ப்பாரு. அவருக்கு ஏதோ தப்பாப்படுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அடித்து அங்கேருந்து கிளம்புற மாதிரி காமிப்பாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நேராக இங்கே அரண்மனையோட வாசலுக்கு வந்து கிஞ்சி கூத்தாடி, அம்மா நான் உங்களுக்கு ஒரு வெத்தலை மட்டும் கொடுக்கணுமா, உள்ளுக்குள்ளே இருக்க சின்ன பொண்ணுக்கும் நான் கொடுக்கணுமா, என் பொண்ணு உயிருக்கே போராடிட்டு இருக்காமா, தயவுசெய்து என்னை உள்ளே விடுங்கம்மான்னு கெஞ்சி கூத்தாடி உள்ளே போகிறாரு. உள்ளே போனோம்னா அந்த டயத்தில் லைட்டெல்லாம் பயங்கரமாக ஆஃப் ஆகுது, அங்கிட்டு ஜாமாலாம் விழுந்து உடையுது. அது எல்லாத்தையும் தாண்டி இவர் உள்ளே போனால் கரெக்டாக கதவையும் ஆட்டோமேட்டிக்காக இவர் லாக் பண்ணிடுறாரு. இவரோட மந்திர சக்தியான நம்ம ராசிகண்ணாவும் கோவிசலாவும் கதவை தட்டி எப்படியாவது உள்ளே வரலான்னு பார்க்குறாங்க. அது எல்லாத்தையும் தாண்டி அந்த குழந்தையோட ரூமுக்கு போய் அந்த குழந்தைய அப்படியே மந்திர சக்தியால் தூக்க போனோம்னா அங்கே இன்னொரு அமானுஷமான ஒரு உருவம் வந்து அதை பயங்கரமாக சவுண்டு கொடுத்து இவரை அங்கேருந்து விரட்ட பார்க்குது. அதையும் தாண்டி குழந்தைய பிடிக்க போனோம்னா அந்த உருவம் கையோட வந்து இவரை அடித்து தூக்கி தரன்னு மாடியிலேருந்து கீழே இழுத்துட்டு வந்து கேட்டுக்கு வெளியே அடித்து தூக்கி எரிஞ்சிருது. அதை பார்த்தோன்னே இவங்க எல்லாம் மிரண்டு போயிடுறாங்க. அவர் வெளியே போகும்போது இந்த அரண்மனையில் இருக்காதீங்க, இங்கேருந்து ஓடி போயிருங்க, உங்களுக்கு உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூசாரி ஓடிடுறாரு. அந்த சின்ன பையன் அக்காவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு அங்கே வந்தோம்னா அங்கே இருந்த அந்த அமானுஷ உருவம் அப்படியே வெளிச்சம் ஒன்றா சேர்ந்து அங்கே உருவம் தெரிஞ்சா அங்கே நம்மளுக்கு தெரிகிறது தமனாவோட உருவம். அப்படியே பையனை வான்னு கூப்பிட்றதோட நம்மளுக்கு இன்டர்மிஷன். போலீஸ் இறந்ததுனால நம்ம டிஎஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா KS ரவிக்குமார் தான். அவர் வந்து அந்த சாமியாரை தூக்கிட்டவான்னு சொல்லிட்டு அவரை வச்சு விசாரித்தோம்னா நடந்தது எல்லாத்தையும் அவர் சொல்கிறாரு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அங்கே நார்த்தில் இந்த பாக் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சாத்தான்.
அதுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சக்தி என்னென்னா, யாரை கொள்ளுதோ அவங்களோட உருவத்துக்கே அது மாறக்கூடிய சக்தி உள்ளது. அதோட உடம்பு மனுஷனோட உடம்பு மாதிரியே இருக்கிறதுனால அதோட ரத்தத்தை வச்சு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அதை வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை நாங்கள் அடைச்சி வச்சுருந்தது தப்பிச்சிருச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சு அது எங்கன்னு சொல்லி பார்க்கும்போது பூசாரியோட வீட்டில் எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. அங்கேருந்து பூசாரி கிளம்பி போயிருக்காருன்னா, ஒன்று அந்த ஆன்மாவை அழிக்கிறதுக்காக உஜ்ஜயினி போயிருக்கணும், இல்லையா இங்கே மகாகாளியோட சக்தி இருக்குது கோயில், அதனால் இங்கே வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே தேடி வந்தோம். அதே மாதிரி இவர் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கும் போது அவரோட பொண்ணு ரூபத்தில் இருந்த அந்த பாக் பார்த்தீங்கன்னா நடந்து வரும்போது கோயிலோட மேலே இருக்க கும்பத்தோட நிழல் கீழே விழுந்திருக்கும். அந்த நிழலில் வைக்கும்போது இதுக்கு கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி இருக்கும். கரெக்டாக அதை பார்த்தோன்னே கெஸ் பண்ணிடும் அதோட ஆன்மாவை அந்த பூசாரி அங்கே தான் ஒழிச்சு வச்சுருக்காரு அப்படிங்கிறத. அதை இன்னொரு ஆள் மூலியமாக அந்த ஆன்மாவை எடுத்துருச்சு. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூசாரி அதை பார்க்குறாரு. பார்த்த உடனே அந்த ஆன்மா அங்கே இல்லை அப்படின்னு தான் மனைவிக்கு ஏதாவது ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அலறி அடித்து அங்கேருந்து வீட்டுக்கு ஓடியாந்து பார்த்தா அது அவரோட மனைவியையும் கொன்னுட்டு அடுத்து அவரையும் கொன்றுச்சு. கொன்னது நேராக அதே பூசாரி ரூபத்தில் தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கு. அது ஏன் இதெல்லாம் செய்யுது அப்படின்னு சொல்லி கேட்டால், அதோட ஆன்மாவை அடைச்சி வச்சுருந்ததுனால அதோட ஆன்மாவோட சக்தி குறைஞ்சிருச்சு. அதோட சக்தியை மறுபடியும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா 10 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய விசேஷமான நாளில், அந்த குறிப்பிட்ட நாளில் பிறந்தவங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர் மச்சம் உள்ள அந்த நபர்களில் 3 நபர்களை கொன்னா கடவுளையும் மிஞ்சக்கூடிய சக்தி அந்த பாக்குங்கிற சாத்தானுக்கு கிடச்சிரும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அதே நாளில் பிறந்த நம்ம தமனாவோட பொண்ணை கொல்லணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். அப்படி அதை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம தமனாவோட ஹஸ்பண்டை கொண்டுட்டு அப்படியே நம்மளுக்கு ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. அடுத்த தமனாவை கொள்றதுக்காக வரும்போது நம்ம சொன்ன அந்த சீனு கரெக்டாக முத்தம் கொடுக்க வரும்போது டக்குன்னு இவங்க விலகும்போது பக்கத்தில் இருந்த கண்ணாடியில் பார்த்தா ஒரு கொடூரமான ரூபம் தெரிகிறத பார்த்தோன்னே இவங்க கெஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு தள்ளி விட்டுட்டா அவர் கேட்குறாரு, குழந்தைங்கள எங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு டவுட் ஆயிடுது. வெளியில் நாய் செத்து கிடக்கு, குழந்தைங்க கிணத்தடியில் விளையாண்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாடியில் போய் குழந்தைங்கள கூப்பிட்டு போய் ஒளிச்சு வச்சு நம்ம ஹைட் அண்ட் சீக் விளையாடுவோம், அப்பா நம்மளை கண்டுபிடிக்காம அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட காப்பாற்றுறதுக்காக அவங்க படுற கஷ்டமும் போராட்டமும் தமனா சூப்பராக நடிச்சிருப்பாங்க. அப்படியே சாமி ரூம்குள்ளே ஒளிஞ்சிருந்து அடுத்து அவர் அங்கேருந்து தப்பிச்சு மாடியிலேருந்து கீழே விழுகும்போது நம்ம ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க, அப்படியே விரலை உடைக்கிற மாதிரி சீன்லாம் உண்மையிலே எக்ஸலண்ட் ஆக்டிங்கு. அந்த இதுலேயும் அழுதுகிட்டே சிரிக்கிற மாதிரி பிள்ளைங்கள்ட்ட மட்டும் டாட்டா காமிச்சிட்டு ஒளிஞ்சுக்கோங்க ஓகேவா நம்ம தான் ஜெயிக்கணும் அப்படின்னு கையை காட்டுற சீன்லாம் எக்ஸலண்ட் ஆக்டிங்கு. கரெக்டாக காருக்குள்ள அவங்க ஒழிச்சு வச்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா, நீ இப்பயும் உண்மையை சொல்லலை, நீ சாகிறது தான் பலின்னு சொல்லிட்டு கிணத்துல தூக்கு மாட்டி தொங்க விடுறாரு. கரெக்டாக தூக்கு மாட்டி தொங்க விட்டு கொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஊருக்காரவங்க உங்கள் வீட்டுக்கார் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி கத்திகிட்டே வந்தால் அவர் டக்குன்னு தமனாவோட ரூபத்துக்கு மாறி அங்கேருந்து கிளம்பி வெளியே போகிறாரு. அந்த டயத்தில் தான் பார்த்தீங்கன்னா அந்த பையன் உள்ளே வந்துடுறான். தமனா இறந்ததுக்கு அப்புறமும் ஏன் அந்த பிள்ளைங்களை கொல்லாமல் வச்சிருக்கு இந்த பாக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வரும்போது தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய உண்மை தெரிஞ்சிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமனாவோட ஆன்மா அந்த குழந்தைங்களை பாதுகாக்கிறதுக்காக கூடையே சுற்றுறதுனால இந்த பாக்கால் வர முடியலை. அதனால தான் பூசாரி ரூபத்தில் வந்துச்சு. அப்பையும் அடித்து தமனாவோட ஆன்மா பறக்க விட்டுருச்சு. தாய் பாசத்தோட சக்திக்கு முன்னாடி இந்த பாக்கோட சக்தி செல்லலை. அதனால் என்ன பண்ணிருச்சுன்னா அடுத்து 2வது 3வது டார்கெட்டாக இருக்கக்கூடிய நம்ம பிரசிடெண்ட்டோட பையனையும் காலி பண்ணிருச்சு. அடுத்து நம்ம இன்ஸ்பெக்டரையும் காலி பண்ணிருச்சு. இன்னும் மீதி இருக்க இந்த பொண்ணையும் காலி பண்ணிட்டா கடவுளுக்கு நிகரான சக்தி கிடச்சிரும். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த திருவிழா நடந்து அரக்கனை அழிக்கக்கூடிய அந்த திருவிழாக்கு முன்னாடி இந்த பொண்ணை கொன்னாதான் அந்த சக்தி கிடைக்கும். அதனால் எப்படியும் கொல்றதுக்கு முயற்சி பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாமியார் எல்லா கதையும் சொல்கிறாரு. நம்ம சுந்தர்சி வீட்டில் போய் கோவை சரலாட்ட சொல்லி ஃபீல் பண்ணுறாரு. அன்றைக்கி என் தங்கச்சி அப்படி கோச்சிட்டு போடாமல் நான் கூடயே வச்சுருந்தேன்னா இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு. அதில் செத்ததுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா தன் குழந்தைய பாதுகாக்கிறதுக்காக அவள் கஷ்டப்படுறா. அப்படிப்பட்ட அவளோட கஷ்டத்தை நான் தீர்த்து வைக்கணும், அவள் குழந்தைகளை நான் எப்படியாவது காப்பாற்றியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. நம்ம சாமியாரை திருவிழா முடிகிற வரைக்கும் ஜெயிலில் அடைச்சி வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த பாக்கு அடுத்து அங்கே வந்துடுது. அங்கே வந்தால் சாமியாரை எதிர்த்து சண்டை போடும்போது சாமியார் அதை அடித்து அங்கேருந்து மந்திரம் சொல்லி போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியே அனுப்பிட்டு உள்ளே வந்துடுறாரு.
அடிபட்ட கான்ஸ்டபிள் பிரசிடென்ட் எல்லாத்தையுமே ஒன்றா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தா நம்ம பிரசிடென்ட்ட சாமியார் ஏதோ தனியாக பேசுகிறாரு. பேசிட்டு அவங்க 2 பேர் மட்டும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அதே சமயத்தில் நம்ம ராஷிகண்ணா பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டுக்குள்ளே வந்தால் அவங்க ஸ்கூட்டியோடு அவங்கள தூக்கி எரிஞ்சிருது. என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி தெரியலேன்னு கஷ்டப்பட்டு சுந்தர்சியும் கோவை சர்மாவும் அவங்கள உள்ளே கூப்பிட்டுட்டு வந்தா அவங்க வராங்க. ஆனால் அந்த ஸ்கூட்டியை மறுபடியும் முன்ன விட மாட்டேங்குது. என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த ஸ்கூட்டியில் இருக்க இவங்களோட கோட்டில் நம்ம பாக்கோட ரத்தம் இருக்குது. அந்த ரத்தம் யாரோட ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா நம்ம சுந்தர்சி மிரண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாரு. அங்கே பிரசிடென்ட்டு சாமியார் 2 பேரையுமே காணோம். பிரசிடெண்ட்டை போய் தேடி பிடிச்சி அடித்து எங்கேயா அந்த சாமியார் அப்படின்னு சொல்லி கேட்டால் அங்கே சண்டை போடும்போது தான் பார்க்குறாங்க அந்த சாமியாரோட டெட் பாடி இவங்க காரில் கிடக்கு. அதை பார்த்தோன்னே பிரசிடென்ட் மிரண்டு போய் இவரோட டெட் பாடி இங்கே இருக்குன்னா அப்போ நான் ஆட்களை அனுப்பி வச்சேனே அவருக்கு துணையா அவங்க எங்கே போனாங்கன்னு பார்த்தா நம்ம தமனாவோட ஆன்மா இங்கே சுற்றிட்டு இருக்கிறதுனால பாக்கு யாருங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியலை. அதனால் அவள் உடம்ப நம்ம எரிச்சிட்டோம்னா நம்ம பாக்கை ஈஸியாக நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிரசிடெண்ட்டை ஏமாற்றி நேராக தமனாவோட ஆன்மாவை அழிக்கிறதுக்காக அந்த டெட் பாடி கிட்ட போயிருப்பாங்க. ஆன்மாவை அழிக்கிறதுக்காக அந்த ஆன்மாவுக்கும் நம்ம அந்த பாக்கு சாமியார் ரூபத்தில் இருக்கிறதுனால 2 பேர்கிட்டலாம் பயங்கரமான சண்டை நடக்கும். அங்கே இருக்க துஷ்ட ஆன்மாக்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பாக் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி தமனாவை அதோட உடம்புக்குள்ளேயே அடைச்சி அங்கே நெருப்பு வச்சு கொளுத்திடுறாங்க. நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு அங்கே வந்தும் பார்த்தீங்கன்னா அவரால் தமனாவை காப்பாற்ற முடியலை. டக்குன்னு இங்கே ஃபோன் பண்ணி நம்ம சாமியார் ரூபத்தில் பாக் அங்கே வந்துக்கிட்டு இருக்க அதை எப்படியாவது தடுத்துருங்க, பாப்பாவை எப்படியாவது காப்பாற்றிடுங்க, இன்னைக்கு திருவிழா முடிகிற வரைக்கும் பாப்பாவை காப்பாற்றிட்டா போதும் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக சாமியார் இங்கே வந்துடுறாரு. இவங்க 4 பேரும் கஷ்டப்பட்டு காப்பாற்றலாம் அப்படின்னு நம்ம விடிவி கணேஷ், ஜெய் கணேஷ், நம்ம கோவை சர்லா, யோகி பாபு எல்லாரும் எவ்வளவோ கஷ்டப்பட்டா கரெக்டாக குழந்தையோட ரூமில் போய் பார்த்தா குழந்தை இல்லை. ஃபஸ்ட்டு மிஸ்ஸில் ராஷிகண்ணா கூப்பிட்டுட்டு திருவிழாக்குள்ளே போயிட்டாங்க. அங்கே திருவிழாவில் நம்ம குஷ்பு சிம்ரனும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான சாமி பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருந்தா அங்கே குழந்தைய கொடுறதுக்காக வரும்போது நம்ம சுந்தர்சிக்கும் அவருக்கும் இடையில பயங்கரமான சண்டை நடக்குது. அந்த அரக்கனோட பொம்மைக்குள்ளே போய் 2 பேரும் ஒளிஞ்சுக்கிறாங்க, பாப்பாவும் சுந்தர்சியும். அங்கேயே பார்த்தீங்கன்னா நம்ம சாமியாருக்கும் சுந்தர்சிக்கும் பயங்கரமான சண்டை நடந்தா கரெக்டாக முடிச்சு சூலாயுதத்தை எரிய போகிற நேரத்தில் அரக்கனோட கண்ணு வழியாக நம்ம பாப்பாவும் சுந்தர்சியும் ஜஸ்ட்டு விசில் குதிச்சிடுறாங்க. சூலாயுதம் நம்ம அங்கே ஆத்தா ரூபத்தில் இருக்க பொம்மையிலேருந்து வெளியே வரும்போது இவர் அந்த அரக்கனோட கண்ணில் நின்று பார்த்தா அந்த சூலாயுதத்தை எடுத்துட்டு அப்படியே ஆத்தாளோட ரூபமே நடந்து வர மாதிரி காமிக்கிறாங்க. வேற லெவலில் இருக்க அந்த சீனை கூஸ் பம்ஸா. அங்கிட்டு இங்கிட்டு நம்ம அரக்கனால் நகர முடியாதப்ப அப்படியே வந்து அங்கே அரக்கனை குத்தி கொள்கிற மாதிரி நம்மளுக்கு வெடி வெடிச்சு சூப்பராக இந்த படத்தை இனிதே முடிவடைகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். அரண்மனை சீரீஸ்லேயே உண்மையிலே இது கொஞ்சம் சூப்பராகவே இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் தட்டிடுங்க. அதே மாதிரி இந்த படத்தை பற்றி உங்களோட கமெண்ட் என்னங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட்லேயே சொல்லுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.